வெல்கம் வியூவர்ஸ். இது யாரா கேஸோடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா முதல்ல பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கிளியரா புரியும். பார்ட் 1 உடைய லிங்கை மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா யாரா காணாம போய் 3 மாதம் கழிச்சு தான் யாராவுடைய இறந்த உடலை கிடைக்குது. அப்படி கிடைச்ச யாராவுடைய உடலை 3D ஸ்கேனர் பண்ணி பார்க்கும் பொழுது யாராவுடைய அண்டர்வியர்ல ஒரு மேலுடைய டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு unknown 1 அப்படிங்கிற பெயரையும் வைக்கிறாங்க. கில்லர் ஒரு ஆண் அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கு அப்புறமா இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் Y குரோமோசோமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. யாராவுடைய இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல தான் ஒரு நைட் கிளப்பும் இருக்கு. சோ நிச்சயமா கில்லர் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நினைச்ச மாதிரியே அவங்க எடுத்த டிஎன்ஏ சாம்பிள்ல ஒரு டிஎன்ஏ சாம்பிள் சஸ்பெக்டோட unknown 1 டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. இப்போ அது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்க போன போலீஸ்க்கு அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத, அவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அப்படி என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அந்த சாம்பிள் டமியானோ அப்படிங்கிறவரோடது. உடனடியா அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விசாரிச்சு பார்த்தப்ப யாரா காணாம போன அந்த நாள் இவரு சவுத் அமெரிக்கால இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவரோட டிஎன்ஏ 50% தான் மேட்ச் ஆகுது. சோ டிஎன்ஏ அனலிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா கில்லர் இவரு கிடையாது, இவரோட க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்ல அப்படின்னா இவருடைய பிரதரா இருக்கலாம் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. ஆனா டிஎன்ஏ அனலிஸ்ட் சொன்ன மாதிரி டாமியானாவுடைய பிரதர்ஸ் கசின்ஸ் அப்படின்னு யாரு கூடயுமே அந்த டிஎன்ஏ 100% மேட்ச் ஆகல. அப்படின்னா யாரு தான் அந்த unknown 1? போலீஸ் அப்புறம் எப்படிதான் இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற இத்தாலியுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் உடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ்ல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலகிராம் குரூப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்ட டாமியானோ மற்றும் அவருடைய அம்மாவான அரோரா இவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு குறுக்கு விசாரணை நடத்தப்படுது. அவங்கள போட்டு கேள்விகளால டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்பதான் கோஇன்சிடென்ஸா இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, டாமியானோட அம்மாவான அரோரா யாராவுடைய வீட்டுல தான் கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனக்கு யாராவ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லாவே தெரியும். இப்படி யாராவுடைய கேஸ்ல தன்னை மையப்படுத்தி விசாரணை நடக்கிறது தனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, டாமியானோ மற்றும் அவங்களுடைய அம்மா அரோரா இவங்கள ரொம்பவே க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கால்ஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 1 மாசம் க்ளோஸ் சர்வேலன்ஸுக்கு அப்புறமா இவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் பெருசா எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. சோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்ப டாமியானோ மற்றும் அரோராவை இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸ்க்கு இருந்த ஒரே ஒரு லீட் டாமியானோடைய டிஎன்ஏ சஸ்பெக்டோட unknown 1 டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகிறது மட்டும்தான். இப்படியே 1 வருடம் கடந்து போகுது. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, டாமியானோடைய வம்சாவளி அந்த டவுன்ல, அதுக்கு பக்கத்து டவுன்ல அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலியுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷனை 1800 காலகட்டங்கள்ல வாழ்ந்த அவங்களுடைய ஃபேமிலி வரைக்குமே டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. இப்படி இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரான லெட்சியா. ஆனா அதுக்குள்ளவே பொலிட்டீசியன்ஸ் லெட்சியாக்கு பதிலா வேற
ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆபீசர் இந்த கேஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன இருந்தாலுமே லெட்ஜியா ஒரு பெண், எப்படி லெட்ஜியாவால இவ்வளோ பெரிய ஒரு கேஸை ஹேண்டில் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும்? லெட்ஜியா இந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கிறதால இத்தாலிக்கு தான் பொருளாதார ரீதியா பாதிப்பு ஏற்படுது அப்படின்னும் இப்போ வரைக்குமே இந்த கேஸ்ல எந்த ஒரு மேஜர் அப்டேட்டுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இத்தாலி நாட்டுடைய பொலிட்டீசியன்ஸ் எல்லாருமே லெட்ஜியாக்கு எதிராக கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. எதனால அந்த பொலிட்டீசியன்ஸ் எல்லாருமே லெட்ஜியா மேல கோவமா இருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸுடைய ஸ்டார்டிங்ல பார்த்த முகமது ஃபிக்ரி தான் இதுல குற்றவாளியா இருந்திருக்கணும். ஆனா லெட்ஜியாவோ அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டதால பொலிட்டீசியன்ஸ்க்கு இது அவங்க மேல கோவத்தை ஏற்படுத்துச்சு. அதனாலதான் பொலிட்டீசியன்ஸ் என் மேல டார்கெட் பண்ணி இப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க ஒரு மீட்டிங்ல சொல்றாங்க. இப்படி இந்த கேஸுடைய லீட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரான லெட்ஜியாக்கு அவங்கள சுத்தி இவ்ளோ நெகட்டிவிட்டி இருந்தாலுமே, இவ்ளோ பிரஷர் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே அவங்களுடைய மைண்ட்ல ஏத்திக்காம ரொம்பவே நிதானமா அவங்களுடைய வேலையில அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. டாமியானோவுடைய ஃபேமிலி அவங்களுடைய வம்சாவளியை கண்டுபிடிக்கிற பணி தீவிரமாகுது. செப்டம்பர் 11, 2011 பெர்காமோ சிட்டில இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு 1600 பேர் வசிக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் தான் கோர்னோ. அங்க டாமியானோவுடைய ஃபேமிலியில ஒருத்தங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவருடைய பெயர் குய்சி. ஆனா இவரு 12 வருடங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார் அப்படின்னும், ஆனா அவருடைய மனைவி லாரா இன்னுமே உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு தெரிய வருது. இந்த குய்சிப் வேற யாரும் இல்ல, இந்த கேஸ்ல டிஎன்ஏ மேட்ச் ஆன டாமியானோவுடைய பெரியப்பா தான். குய்சிப் 1999 இறந்து போயிட்டார் அப்படின்னாலுமே அவரோட பர்சனல் திங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவருடைய ஒய்ஃப் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு இப்ப தேவைப்படுறது அவருடைய டிஎன்ஏ மட்டும்தான். சோ அவருடைய மனைவியான லாரா அவருடைய பழைய டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் ஒரு போஸ்ட் கார்டை எடுத்து தராங்க. அந்த காலத்துல எல்லாமே லெட்டர்ல ஸ்டாம்ப் ஒட்டுறதுக்கு ஸ்டாம்புக்கு பின்னாடி தங்களுடைய எச்சில தடவி தான் ஒட்டுவாங்க. ஏன் இப்ப கூட நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் குய்சிப்பும் அந்த போஸ்ட் கார்டில் இருக்கிற ஸ்டாம்ப்ல தன்னுடைய எச்சில பயன்படுத்தி தான் ஒட்டியிருப்பார் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. சோ அந்த ஸ்டாம்ப்ஸ்ல இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது குய்சிப்புடைய தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா அதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குய்சிப்புடைய அந்த டிஎன்ஏ சாம்பிள் அன்னோன் ஒன் டிஎன்ஏ சாம்பிள் கூட மேட்ச் ஆகுது. இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாம்பை மட்டும் வச்சு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, பின்னாடி எந்த வகையிலுமே இந்த மெயினான டிஎன்ஏ விஷயத்துல எந்த ஒரு சின்ன தப்பு கூட வந்துடக்கூடாது அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் டைரக்டா குய்சிப்புடைய டெட் பாடியில இருந்து டிஎன்ஏவை கலெக்ட் பண்றாங்க. அதுக்காக குய்சிப்புடைய புதைக்கப்பட்ட அந்த உடம்பை அவங்களுடைய ஃபேமிலி பெர்மிஷனோட தோண்டி எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது 99.9% கில்லரோட அன்னோன் ஒன் டிஎன்ஏ கூட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், குய்சிப் தான் ஆல்ரெடி 12 வருடங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு, சோ அவரு எப்படி கில்லரா இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எஸ், கரெக்ட் தான், அவரு கண்டிப்பா கில்லரா இருக்கவே முடியாது. அப்படின்னா அந்த டிஎன்ஏ மேட்ச் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, குய்சிப் தான் கண்டிப்பா அந்த அன்னோன் ஒன்னோட அப்பாவா இருக்கணும் அப்படிங்கறத. சோ குய்சிப்புக்கு மொத்தம் எத்தனை பசங்க எத்தனை பொண்ணுங்க அப்படிங்கிறது கேட்கப்படுது. மொத்தம் அவங்களுக்கு 3 குழந்தைகள் அப்படிங்கறதும் அதுல 2 பசங்க மற்றும் ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ கில்லர் ஒரு மேல் தான் அப்படிங்கிறது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதால அந்த 2 பசங்களோட டிஎன்ஏவும் அன்னோன் ஒன் டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணப்படுது. ஆனா அந்த 2 பசங்களோட டிஎன்ஏவும் அன்னோன் ஒன் டிஎன்ஏ கூட 50% தான் மேட்ச் ஆகுது. விச் மீன்ஸ் இவங்களுமே டாமியானோ மாதிரியே கில்லரோட, அதாவது அன்னோன் ஒன்னோட பிரதர்ஸ் தான். அப்ப இப்ப வரைக்குமே கில்லரை கண்டுபிடிக்கல, கில்லருடைய பிரதர்ஸை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி அதான் குய்சிப்புக்கு மொத்தம் 3 குழந்தைகள் தான், அதுல 2 பசங்க ஒரு பொண்ணுங்க தான் அப்படிங்கிறப்ப வேற யாரு இருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவே ஹையா போயிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஜியாக்கு அவங்களுடைய மேலிடத்துல இருந்து பிரஷர் வர ஆரம்பிக்குது. இதனால லெட்ஜியா மற்றும் அவங்களுடைய டீம் ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. இந்த இடத்துல லெட்ஜியாக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில கூட ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவான லெட்ஜியா அவங்களுடைய நிலைமையிலிருந்து யோசிச்சு பாக்குறாங்க. சோ அவங்களுடைய மைண்ட்ல இருந்த ஒரே ஒரு விஷயம் யாரா மற்றும் யாராவுடைய பேரண்ட்ஸ் மட்டும்தான். சோ இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் லெட்ஜியாக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. குய்சிப்புக்கு மொத்தம் 3 குழந்தைகள் தான் அப்படிங்கிறப்ப வேற யாரு கில்லரா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அது குய்சிப்புக்கு எக்ஸ்ட்ரா மேரியல் அஃபேர் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அது
அது மூலமா அவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கணும், அந்த பையன் தான் கில்லரா இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரெல்லாம் இன்செப்ஷன் மூவி பார்த்திருக்கீங்க, அதுல அவங்க ஒரு ட்ரீம்குள்ள போய் அந்த ட்ரீம்குள்ள இன்னொரு ட்ரீம்குள்ள போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கேஸ்லயும் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் போக ஆரம்பிக்குது. குய்சிப்புடைய ஒய்ஃப் லாராவை பொறுத்த வரைக்குமே தன்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் அப்படின்னும், அவருக்கெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு அஃபைருமே இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவரு கூட வாழ்ந்த வரைக்குமே அவர் ஒரு சொக்க தங்கம், நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் குய்சிப்புடைய கடந்த காலங்களை பத்தி டேட்டா கலெக்ட் பண்ணும் பொழுது அவரு ஒரு விமனைசர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. குய்சிப் கூட வேலை செஞ்சவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது அவருக்கு பல பெண்கள் கிட்ட பழக்கம் இருந்திருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு அந்த குறிப்பிட்ட பொண்ணு யாரு அப்படிங்கறதும் தெரியாது, அவங்க பேரு என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி குய்சிப் கூட அஃபேர்ல இருந்த அந்த லேடி யாரு அப்படின்னு பெயர் கூட தெரியாம தேட ஆரம்பிக்கிறாங்க. கில்லருடைய அப்பா குய்சிப் அப்படின்னா குய்சிப்புடைய அஃபேரான அந்த லேடி தான் கில்லருடைய அம்மாவா இருக்கணும். சோ அவங்கள கண்டுபிடிச்சாலே போதும், கில்லரை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரேண்டமா ஒரு மிடில் ஏஜ்டு உமனை தேடணும். மேபி அவங்க உயிரோட இருக்கலாம், அல்லது அவங்க உயிரோட இல்லாம கூட இருக்கலாம், அவங்க வேற ஊருக்கு மாறி போயிருக்கலாம், எங்க வேணாலுமே இருக்கலாம். வைக்க ஊசியை தேடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்க்க போறாங்க. இப்படி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதுல ரொம்பவே பிஸியா இருக்கிற டைம்ல தான் மறுபடியுமே இத்தாலி நாட்டு அத்தாரிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த கேஸை உடனடியா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை ரொம்பவே அழுத்தமா கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க. ஆனா லெட்ஜியாவோ இவ்வளவு தூரம் வரைக்கும் இந்த கேஸ்ல வந்துட்டு இதை விடுற மாதிரி இல்ல. சோ லெட்ஜியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் இந்த கேஸை விட முடியாது அப்படின்னு ரிப்ளை கொடுத்துறாங்க. ஏன் அப்படின்னா லெட்ஜியா யாராவுடைய பேரண்ட்ஸ்க்கு கில்லரை கண்டுபிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னதான் பல பொலிட்டீசியன்ஸ் லெட்ஜியாக்கு பின்னாடி நின்று கேஸை க்ளோஸ் ஒழுங்கா ரிசைன் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு பல கொடைச்சல் கொடுத்தாலுமே அவங்க யாருக்குமே லெட்ஜியா முன்னாடி வந்து நின்னு பேசுற அளவுக்கு, அவங்கள ரிசைன் பண்ண வைக்கிற அளவுக்கும் எந்த பொலிட்டீசியன்ஸ்க்கும் எந்த மீடியாக்கும் கட்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா லெட்ஜியா ரொம்பவே துணிச்சலான ஒரு பெண்மணி. ஸோ லெட்ஜியா இப்போ கடைசி அட்டம்ப்டா 2 ரொம்பவே பெஸ்டான டிஎன்ஏ எக்ஸ்பர்ட்ஸை இந்த கேஸை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வராங்க. அந்த டிஎன்ஏ எக்ஸ்பர்ட்ஸ் இனிமேலும் Y குரோமோசோமா மட்டும் வச்சு தேடிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அதை விட்டு தள்ளிட்டு ஜெனஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்பதான் கில்லருடைய டிஎன்ஏல ஒரு ரேரான ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது அப்பா கிட்ட இருந்து வந்தது இல்ல, அம்மா கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இதை வச்சு கில்லருடைய அம்மாவை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஏன் அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த கோர்னோ கிராமத்தில் இருக்கிறது மொத்தமே 1600 பேர் தான். அதுல 532 பேர் பெண்கள். சோ அந்த 532 பெண்கள் கிட்ட இருந்து எடுக்கிற டிஎன்ஏ சாம்பிள்ஸ் யாரு கூட மேட்ச் ஆகுதோ அவங்க தான் கில்லரோட அம்மா. அப்படி எல்லாத்துக்கிட்டையுமே டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்துட்டு இருக்கும் பொழுது 321வது ஆளா ஒருத்தங்க வந்து டிஎன்ஏ சாம்பிளை கொடுத்துட்டு போறாங்க. அவங்களோட சாம்பிள் கூட கில்லரோட டிஎன்ஏ லைட்டா மேட்ச் ஆகுது. இப்ப திரும்பவுமே கரெக்டா மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அவங்களோட டிஎன்ஏ கில்லரோட அன்னோன் ஒன் டிஎன்ஏ கூட ஒவ்வொரு லைன்லயுமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அவங்களோட பேரு தான் எஸ்தர் அர்ஜுவி. இவ்வளோ நாட்கள் குய்சிப்பியுடைய ஃபேமிலி இருந்த அதே ஊர்ல தான் எஸ்தர் மற்றும் எஸ்தருடைய குழந்தைகளும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்பதான் லெட்ஜியா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா 2012லயே எஸ்தருடைய டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணிருக்காங்க. அது லேபுக்கும் டெஸ்ட் பண்றதுக்காக போயிருக்கு. ஆனா அங்க இருக்கிற அனலிஸ்ட் அந்த டிஎன்ஏவை அன்னோன் ஒன் டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணாம யாராவுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணிருக்காரு. ஸோ இது மட்டும் நடக்காம இருந்திருந்தா இந்த கேஸ் 2012லயே க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். இப்ப எஸ்தருடைய பாஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது 1970 அவங்களுக்கு 2 ட்வின்ஸ், 2 பசங்க பிறந்திருக்காங்க. அந்த பசங்களுடைய டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு பையனுடைய டிஎன்ஏ கூட அன்னோன் ஒன்னுடைய டிஎன்ஏ 99.9% மேட்ச் ஆகுது. அவனுடைய பெயர் தான் மசிமோ பொசட்டி. இவன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வேலை பார்க்கறான். 42 வயதாகிற இவன் தன்னுடைய மனைவி மற்றும் 3 குழந்தைகளோட யாராவுடைய டவுனான மப்பெல்லோ டவுன்ல தான் இவனுமே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான்.
ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு டவுட் வரலாம். இவ்வளோ நாளுமே பொசட்டி மப்பெல்லோ டவுன்ல தான் இருந்திருக்கான், ஆனா அவங்கிட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கலையா அப்படின்னு. மப்பெல்லோ டவுன்ல அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் 6:49 மணி வரைக்குமே அங்க ரெக்கார்டான கிட்டத்தட்ட 15,000 கால் ரெக்கார்டிங்ஸை ஒயர் டேப் பண்ணாங்க அப்படின்னு பார்ட் 1ல நம்ம பார்த்திருப்போம். அப்படி அந்த கால் ரெக்கார்டிங்ல இருந்தவங்க கிட்டையும் அது போக வாலண்டியரா வந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கொடுத்தவங்க கிட்ட மட்டும்தான் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு அந்த கால் ரெக்கார்டிங் லிஸ்ட்லயும் பொசட்டியுடைய கால் ரெக்கார்ட்ஸ் இல்ல அப்படிங்கறதாலையும் அவன் தான் கில்லர் அப்படிங்கறதால வாலண்டியரா வந்தும் அவன் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கொடுக்கல. சோ இதனால தான் கில்லருடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு கிடைக்கல. இப்போ அதான் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைச்சிருச்சு, 99.9% மேட்ச் ஆகுது இல்லையா? எதுக்காக இன்னுமே அவனை அரெஸ்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் இவ்வளோ நாட்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இவன் சட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன லூப் ஹோல்ஸை வச்சு இவன் ஈஸியா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ லெட்ஜியா அவனுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸை நோட் பண்ணா இன்னுமே ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அவங்களுடைய வீட்டுக்கு நேராக கேமரா செட் பண்றாங்க. அவங்களுடைய வீட்டுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம ஒரு மைக்கையும் செட் பண்றாங்க. ஆனா அதன் மூலமா பெருசா எந்த ஒரு எவிடன்ஸுமே இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு நாள் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொசட்டி அவனுடைய ஃபேமிலியோட கார்ல அந்த வழியா தான் வருவான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபேக்கா ஒரு ரோட் பிளாக இன்வெஸ்டிகேட்டர் செட் பண்றாங்க. அப்ப போலீஸ் நினைச்ச மாதிரியே பொசட்டியும் தன்னுடைய ஃபேமிலியோட கார் அந்த வழியில வரான். இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காரை நிப்பாட்டி நீங்க குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்கஹால் டெஸ்டரை வச்சு ஊத சொல்றாங்க. அவனும் இல்ல நான் குடிக்கல அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த தன்னுடைய மனைவியை பார்த்து சிரிச்சுட்டே அதுல ஊதுறான். இப்போ இன்னொரு முறை ஊதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனும் அதே மாதிரி சிரிச்சுட்டே மறுபடியும் ஊதுறான். இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டாவது டைம் அவன் ஊதுன அந்த ப்ளோவர் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு ஜிப் பண்ணிடுறாங்க. அதை டிஎன்ஏ டெஸ்டுக்காக அனுப்புறாங்க. எஸ், அது 100% மேட்ச் ஆகுது. சோ இவன் தான் அந்த கில்லர் அன்னோன் 1 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம கில்லருடைய கருவிழி ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி கிடைச்ச எல்லா எவிடன்ஸுமே பொசட்டிக்கு பக்காவா மேட்ச் ஆகுது. உடனே லெட்ஜியா இத போலீஸ் மற்றும் மிலிட்டரி ஃபோர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக அவன் வேலை பார்த்துட்டு இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போறாங்க. அப்ப போலீஸை பார்த்த உடனே அவன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான். ஆனா அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜூன் 16, 2014, அதாவது யாரா காணாம போய் யாரா இறந்து கரெக்டா 4 வருடங்கள் கழிச்சு கில்லரை அரெஸ்ட் பண்றாங்க. அதன் பிறகு நடத்தப்பட்ட இந்த ட்ரையல்ல பல மாதங்களுக்கு அப்புறமா ஜூன் 2016ல மசிமோ பொசட்டி தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க. ஃபைனலா அவனுக்கு லைஃப் சென்டென்ஸும் வழங்கப்படுது. ஆனா அவனும் அதை எதிர்த்து கோர்ட்ல அப்பீல் பண்றான். ஆனா 2017 ஜூலைல கோர்ட் பொசட்டிக்கு ஆயுள் தண்டனையை கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா கடைசி வரையுமே பொசட்டி யாராவ எதனால அட்டாக் பண்ணா, மோட்டிவ் என்ன அப்படிங்கறத சொல்லவே இல்லை. அன்னைக்கு சாயந்தரம் யாரா தனியா நடந்து வந்துட்டு இருந்ததை பார்த்து அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம். அப்படி நம்பி போன யாராவ இவன் கடத்திட்டு போய் ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா யாராவோ பயங்கரமா எதிர்த்து சண்டை போட்டதால அந்த சண்டையில யாராவ இவன் கொண்டு இருக்கலாம். இந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரான லெட்ஜியா யாராவுடைய பேரண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை காப்பாத்திட்டாங்க. கண்டிப்பா இந்த கேஸ்ல லெட்ஜியாவை தவிர வேற எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வந்திருந்தாலுமே இந்த அளவுக்கு சூப்பரா இதை ஹேண்டில் பண்ணி கில்லரை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. உண்மையாவே இத்தாலி நாட்டுடைய வரலாற்றுல இடம் பிடிக்க வேண்டிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் இது. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த கேஸ் எப்படி இருந்துச்சு, ஒரு கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க அப்படிங்கறத நினைக்கும் பொழுது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.